ஹைட்ரஜன் எப்போ எப்படி யாரால கண்டறியப்பட்டதுன்றத பார்க்கலாம். 16ஆம் நூற்றாண்டுல பெரசெல்சஸ் என்ற ஒரு ஸ்விஸ் பிசிசியன் அண்ட் ஆல்கெமிஸ்ட் நிறைய தனிமங்களையும் சேர்மங்களையும் பயன்படுத்தி மிக முக்கியமான பரிசோதனைகளை மேற்கொண்டு வந்தாங்க. ஒரு முறை அவர் ஒரு குறிப்பிட்ட உலோகத்தை ஒரு குறிப்பிட்ட அமிலத்தோட கலந்தாங்க. அப்போ அதிலிருந்து பபிள்ஸ் உருவாக தொடங்கி இருந்தது. ஆரம்பத்தில் அந்த பபிள்ஸ் உருவாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பெரசெல்சஸுக்கு தெரியல. இதனால மறுபடியும் அவர் அந்த குறிப்பிட்ட உலோகத்தை அந்த குறிப்பிட்ட அமிலத்தோட கலந்து அந்த பரிசோதனையை தொடர்ந்து செய்து வந்தாங்க. அப்பதான் அவர் ஒரு விஷயத்தை உணர்ந்தாங்க. அந்த குறிப்பிட்ட உலோகத்தை குறிப்பிட்ட அமிலத்தோட கலக்கும்போது அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட வாயு வெளியேறுது அப்படின்னு. மேலும் அந்த வாயுவினுடைய வெளியேற்றம் தான் பபிள்ஸ் உருவாகிறதுக்கு காரணம் அப்படின்றதையும் பெரசெல்சஸ் உணர்ந்தாங்க. இதுக்கப்புறம் அவருடைய பரிசோதனையை அவருடைய டெக்ஸ்ட்ல அவர் பதிவு செஞ்சாங்க. ஆனா மேற்கொண்டு அந்த வாயு என்ன அப்படின்ற தொடர்பான ஆய்வுகளை அவர் செய்யலை. இதுக்கப்புறம் பல ஆண்டுகளுக்கு பிறகு 17ஆம் நூற்றாண்டுல தியோடோர் ட மேயன் அப்படின்ற ஒரு ஸ்விஸ் பிசிசியன் அண்ட் கெமிஸ்ட் அவருமே இதே மாதிரி பரிசோதனையை மேற்கொண்டாங்க. குறிப்பாக அவரும் ஒரு குறிப்பிட்ட உலோகத்தை ஒரு குறிப்பிட்ட அமிலத்தோட கலந்தாங்க. அப்போ பபிள்ஸ் உருவானது. அந்த பபிள்ஸ் உருவாகிறதுக்கு அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட கேஸ் வாயு வெளியேறது தான் காரணம் அப்படின்றத தியோடோர் ட மேயனும் உணர்ந்தாங்க. இதுக்கப்புறம் அவர் அந்த வாயு எரியக்கூடிய தன்மையை கொண்டிருக்கு அப்படின்றதையும் அவர் சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறமா அதே 17ஆம் நூற்றாண்டுல ராபர்ட் பாயில் அப்படின்ற ஒரு ஆங்கிலோ ஐரிஷ் கெமிஸ்ட் பிசிசிஸ்ட் நேச்சுரல் பிலாசபர் அவர் இதே மாதிரியான ஒரு பரிசோதனையை மேற்கொண்டாங்க. குறிப்பாக அவர் அயன் ஃபைல்ஸை எடுத்துக்கிட்டாங்க. அயன் ஃபைல்ஸ் அப்படின்னா இரும்பு துகள்கள். அதே மாதிரி ஒரு சல்ஃபியூரிக் ஆசிட் அதையும் ஒரு வகையான சல்ஃபியூரிக் ஆசிட்டையும் எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறமா அந்த அயன் ஃபைல்ஸில் சல்ஃபியூரிக் ஆசிட்டை ஊற்றினாங்க. அப்போ அந்த அயன் ஃபைல்ஸில் சல்ஃபியூரிக் ஆசிட்டை ஊற்றின உடனே அதிலிருந்து வாயு வெளியேறினது. அதையும் ராபர்ட் பாயில் கண்டாங்க. இதுக்கப்புறமா ராபர்ட் பாயில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காற்று அது அந்த காற்றிலிருந்து இந்த அயன் ஃபைல்ஸில் சல்ஃபியூரிக் ஆசிட்டை ஊற்றுறதன் மூலமாக வெளிவரக்கூடிய இந்த ஒரு வாயு இது வேறுபடுது அப்படின்றத மட்டும் ராபர்ட் பாயில் தெரிவிச்சாங்க. மேலும் 1660ஆம் ஆண்டு நியூ எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பிசிகோ மெக்கானிக்கல் டச்சிங் த ஸ்பிரிங் ஆஃப் த ஏர் அப்படின்ற அவருடைய ஒரு முக்கியமான டெக்ஸ்ட்ல இந்த விஷயங்களெல்லாம் குறிப்பிட்டு அவர் வெளியிட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் அப்படியே பல ஆண்டுகள் கடந்து போனது. பின்னர் 18ஆம் நூற்றாண்டுல குறிப்பாக 1766ஆம் ஆண்டு ஹென்றி கேவெண்டிஷ் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் கெமிஸ்ட் அவருமே இதே மாதிரியான ஒரு பரிசோதனையை பண்ணாங்க. குறிப்பாக அவர் ஜிங்க் அப்படின்ற துத்தநாகத்தை எடுத்துக்கிட்டாங்க. அந்த துத்தநாகத்தோட ஒரு குறிப்பிட்ட ஆசிட்டை அவர் கலந்தாங்க. கலந்த உடனே அதிலிருந்து பபிள்ஸ் உருவாகி அந்த குறிப்பிட்ட வாயு வெளியேறத அவருமே கண்டறிஞ்சாங்க. இதுக்கப்புறம் அந்த மூன்று விஞ்ஞானிகளை விட ஹென்றி கேவெண்டிஷ் கொஞ்சம் மேம்பட்டு இருந்தாங்க. எதனாலன்னா அவர் இந்த வாயு வெளியேறுது அப்படின்றத மட்டும் பார்க்காம அது என்ன வாயு அதை பத்தி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு ஹென்றி கேவெண்டிஷ் முடிவு செஞ்சாங்க. அதுக்காக அவர் ஒரு பெரிய ஒரு பரிசோதனைக்கு தயாரானாங்க. குறிப்பா 2 குடுவைகளை அவர் எடுத்துக்கிட்டாங்க. 2 பக்கம் இருக்கிற மாதிரி 2 குடுவைகள். ஒரு குடுவையில அந்த ஜிங்கை போட்டுட்டு அதே மாதிரி ஆசிட்டையும் அதுல ஊத்திட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த 2 குடுவைகளையுமே ஒரு குடுவையில ஜிங்க் இருக்கு, ஆசிட் இருக்கு, ஒரு குடுவையில ஒண்ணுமே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த 2 குடுவைகளையுமே மூடிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு டியூப் மட்டும் இருக்கும் அந்த 2 குடுவையை கனெக்ட் பண்ற மாதிரி. அதாவது இப்ப அந்த ஒரு குடுவையிலேருந்து ஏதாவது ஒன்று வெளியேறுச்சுன்னா அது டியூப் வழியாக இன்னொரு குடுவையில் சேகரிக்க முடியும். அந்த மாதிரி ஹென்றி கேவெண்டிஷ் அந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக பண்ணாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட குடுவையில் அதாவது ஒரு பாட்டிலில் ஜிங்கையும் ஆசிட்டையும் ஒரே தான் கலந்த உடனே அதிலிருந்து அந்த வாயு வெளியேறினது. அந்த வாயு அப்படியே அந்த ஒரு டியூப் வழியாக போய் இன்னொரு பாட்டில் ஒன்றுமே இல்லாத பாட்டிலில் சேகரிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா ஹென்றி கேவெண்டிஷ் அந்த வாயுவினுடைய எடையை கணக்கிட்டாங்க. அது நார்மலா இருக்கக்கூடிய ஏர், அட்மாஸ்பியரிக் ஏர், காற்று, அதனுடைய எடையை விட கம்மியா இருக்கு அப்படின்றத உணர்ந்தாங்க. அதுக்கப்புறமா அதுக்கு எந்த விதமான ஸ்மெல்லுமே இல்லை, நறுமணமும் இல்லை அப்படின்றதையும், அதாவது வாசனையும் அதுக்கு எந்த விதமான அந்த கேஸுக்கு எந்த விதமான வாசனையும் இல்லை அப்படின்றதையும் ஹென்றி கேவெண்டிஷ் உணர்ந்தாங்க. இதுக்கப்புறமா அந்த ஒரு கேஸ் எரியக்கூடிய தன்மையை கொண்டிருக்கு அப்படின்றதையும் அவர் கண்டறிஞ்சாங்க. குறிப்பா ஒரு குறிப்பிட்ட வகையான ஒரு மெழுகுவத்தியில அவர் நெருப்பு பற்ற வச்சு
அந்த ஹைட்ரஜன் நிறைந்த பாட்டில் அதுக்குள்ளே வந்து கொண்டு போகும்போது அது வந்து பெருசாக வந்து வெடிச்சது. ஸோ அந்த ஒரு வெடிப்பை வந்து ஹென்ரி கேவெண்டிஷ் வந்து பார்த்த உடனே அப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட வாயுவுக்கு வெடிக்கக்கூடிய தன்மை இருக்குது, ஸோ எரியக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்றத அவர் உணர்ந்தாங்க. ஸோ 1766ஆம் ஆண்டு அந்த ஒரு வாயுவை இப்படிலாம் இவர் வந்து அனலைஸ் பண்ணாங்க. மேலும் அது வந்து குறிப்பிட்ட காற்றிலிருந்து வேறுபடுது அப்படின்றத அவருமே வந்து உணர்ந்திருந்தாங்க. பிறகு அதுக்கு இன்ஃப்ளாமபிள் ஏர், எரியக்கூடிய காற்று அப்படின்னு அதற்கு அவர் வந்து பேரிட்டாங்க. இதுக்கப்புறம் அப்படியே வந்து கிட்டத்தட்ட 14-15 ஆண்டுகள் நகர்ந்தது. பிறகு 1780களில் குறிப்பாக 1781ஆம் ஆண்டு ஹென்ரி கேவெண்டிஷ் வந்து அந்த அவர் கண்டறிஞ்சிருந்த இன்ஃப்ளாமபிள் ஏர் அதை பயன்படுத்தி ஒரு முக்கியமான ஒரு பரிசோதனையை பண்ணாங்க. குறிப்பாக அவர் வந்து ஒரு பெரிய கண்டெய்னருக்குள்ள அந்த ஒரு வாயுவை நிரப்பினாங்க. அதுக்கப்புறமா நார்மலாக இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் ஏரையும் நிரப்பினாங்க. பிறகு அதுக்குள்ள அந்த கண்டெய்னருக்குள்ள ஒரு ஸ்பார்க்கை வந்து ஏற்படுத்தினாங்க, அதாவது ஒரு தீப்பொறியை ஏற்படுத்தினாங்க. உடனடியாக அது வந்து வெடிச்சு சிதறினது. பிறகு அந்த ஒரு கண்டெய்னருக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நீர்த்துளிகள் வந்து அந்த கண்டெய்னருக்குள்ள வந்து அங்கங்கே படிஞ்சு இருந்தது. அதை ஹென்ரி கேவெண்டிஷ் வந்து கண்டறிஞ்சாங்க. இதை பார்த்த உடனே இவருக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அந்த காலகட்டத்திலலாம் ஃப்ளோஜிஸ்டன் தியரி அப்படின்னு ஒன்று இருந்தது, அதுதான் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்திருந்தது. ஃப்ளோஜிஸ்டன் தியரி அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு எரியக்கூடிய பொருள், ஒரு மெழுகோ ஒரு மரக்கட்டையோ இந்த மாதிரி எரியக்கூடிய பொருள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது எரியறதுக்கு முக்கியமான காரணம் அதில் ஃப்ளோஜிஸ்டன் அப்படின்னு ஒரு மிஸ்டீரியஸான சப்ஸ்டன்ஸ் இருக்கு, அதனால தான் அது வந்து எரியுது, அதனால தான் அது எரிஞ்சு முடிஞ்ச உடனே அதனுடைய எடை வந்து குறையுது. குறிப்பாக இப்போ ஒரு மரக்கட்டையை எடுத்துக்கிறோம், அதனோட எடை வந்து இப்போ ஒரு 100 கிராம் இருக்குது. இப்போ நம்ம அதை எரித்து சாம்பல் ஆக்கிட்டோம்னா அந்த சாம்பலினுடைய எடை வந்து அதே 100 கிராம் இருக்காது, அதை விட கம்மியாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா அந்த மரக்கட்டையில் இருந்த ஃப்ளோஜிஸ்டான் அப்படின்ற அந்த குறிப்பிட்ட வகையான மிஸ்டீரியஸ் சப்ஸ்டன்ஸ் வந்து எரியும் போது வெளியேறினது. ஸோ அது முழுமையாக வெளியேறின பிறகு அந்த கட்டை வந்து சாம்பலாகி அது மேலும் வந்து எரியாமல் போயிருச்சு. ஸோ இதுதான் வந்து ஃப்ளோஜிஸ்டன் தியரி அப்படின்றது. இதுதான் அந்த காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. இதுக்கும் ஹென்ரி கேவெண்டிஷுக்கும் என்ன சம்பந்தம்னா, இவர் வந்து அந்த ஹைட்ரஜன் கேஸையும் நார்மல் அட்மாஸ்பியரிக் ஏரையும் வந்து ஒரு கண்டெய்னருக்குள்ள வச்சு ஸ்பார்க்கை ஏற்படுத்தின உடனே அது வெடிச்சு சிதறினது. அது இவருக்கு ஆச்சரியம் கிடையாது. எதனாலன்னா இந்த ஹைட்ரஜன், அதாவது இந்த ஒரு குறிப்பிட்ட வகையான கேஸ் அவர் கண்டுபிடிச்சிருந்த இன்ஃப்ளாமபிள் ஏர் அது வந்து அந்த ஃப்ளோஜிஸ்டான் அப்படின்ற மிஸ்டீரியஸான சப்ஸ்டன்ஸோடைய ஒரு பார்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு ஹென்ரி கேவெண்டிஷ் வந்து கருதினாங்க. அதனால் அது ஆச்சரியம் இல்லை. ஆனால் என்ன ஆச்சரியம்னா, அவர் உள்ளே போய் பார்க்கும்போது வாட்டர் டிராப்லெட்ஸ் இருந்தது, அதாவது நீர்த்துளிகள் இருந்தது தான் இவருக்கு ஆச்சரியம். ஏன்னா எரியக்கூடிய எந்த பொருள்லையுமே ஃப்ளோஜிஸ்டான் இருக்கும், எரியக்கூடாத அதாவது எரியாத எந்த பொருள்லையுமே ஃப்ளோஜிஸ்டான் இருக்காது அப்படின்றது தான் ஃப்ளோஜிஸ்டான் தியரி. உதாரணத்துக்கு இப்போ நீர் எடுத்துக்கிட்டோம்னா நீரை நம்மளால எரிக்க முடியாது, அதனால நீரில் வந்து ஃப்ளோஜிஸ்டான் கிடையாது. ஸோ அப்படியான கருத்து இருக்கும்போது இந்த ஹைட்ரஜனையும் அட்மாஸ்பியரிக் ஏரையும் இணைச்சு அதை எரிக்கும் போது எப்படி நீர்த்துளிகள் உருவானது அப்படின்றது தான் ஹென்ரி கேவெண்டிஷோடைய ஒரு கன்ஃபியூஷனாக இருந்தது. இதுக்கப்புறம் 1783ஆம் ஆண்டு ஜேம்ஸ் வாட் அப்படின்ற ஒரு ஸ்காட்டிஷ் இன்வென்டர் அண்ட் இன்ஜினியர் அவர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பரிந்துரை பண்ணாங்க. அதாவது அந்த இன்ஃப்ளாமபிள் ஏரும் அந்த அட்மாஸ்பியரிக் ஏரும் சேர்ந்தாதான் அப்போ நீர் உருவாகுது அப்படின்னு சொல்லி அவர் வந்து முன்மொழிஞ்சாங்க. ஏன்னா அதனால் வரைக்கும் நீர் அப்படின்றது ஒரு தனிமம், நீரை உருவாக்கக்கூடியது ஒரே ஒரு வகையான தனிமம் அப்படின்னு அறியப்பட்டது. அதாவது உதாரணத்துக்கு இப்போ வந்து நைட்ரஜன் இருக்குது அப்படின்னா அது ஒரு எலிமெண்ட்டு, அதேமாதிரி ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னா அது ஒரு தனியான எலிமெண்ட்டு. ஆனால் இப்போ நைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டுமே இணைஞ்சால் அது வந்து காற்று, நார்மலாக அட்மாஸ்பியரிக் ஏர் அப்படின்ற ஒரு காம்பவுண்டாக மாறிடும். அது மாதிரி அந்த காலகட்டத்திலலாம் வாட்டர் ஆனது ஒரு எலிமெண்ட் அப்படின்னு தான் அறியப்பட்டது. ஆனால் ஜேம்ஸ் வாட் வந்து ஹென்ரி கேவெண்டிஷோடைய இந்த பரிசோதனையை அடிப்படையாக வச்சு அது வந்து அந்த இன்ஃப்ளாமபிள் ஏரும் அட்மாஸ்பியர் ஏரும் கலக்கிறனால தான் அந்த நீர் வந்து உருவாகுது, அப்போ நீரானது ஒரு எலிமெண்ட் கிடையாது, ஒரு காம்பவுண்ட் அப்படின்னு தெரிவித்தாங்க. பின்னர் 1783ஆம் ஆண்டு ஆண்ட்வான் லவாசியா அப்படின்ற ஒரு பிரெஞ்சு கெமிஸ்ட் அவரும் அவருடைய உதவியாளராக வந்து பியர் சைமன் லப்ளாஸ் அப்படின்ற இன்னொரு பிரெஞ்சு பாலிமத்தை அவர் வந்து சேர்த்துக்கிட்டு ஹென்ரி கேவெண்டிஷ் பண்ண அதே பரிசோதனையை பண்ணாங்க. ஒரு கண்டெய்னருக்குள்ள இன்ஃப்ளாமபிள் ஏரை வந்து புகுத்தி அட்மாஸ்பியரிக் ஏரையும் புகுத்தினாங்க. அப்போ அது வந்து வெடித்து சிதறி அதுக்கேற்ற மாதிரி அதுக்குள்ளே வந்து அந்த அதாவது தீப்பொறியை விட்ட உடனே அது வெடித்து சிதறினது. உள்ளே போய் பார்த்தா வாட்டர் டிராப்லெட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஆண்ட்வான் லவாசியா வந்து அந்த அட்மாஸ்பியரிக் ஏரில் ஆக்சிஜன் இருக்குது, அந்த ஆக்சிஜனும் இந்த இன்ஃப்ளாமபிள் ஏர் இது ரெண்டுமே இணைஞ்சாதான் நீர் உருவாகுது அப்படின்னு கண்டறிஞ்சாங்க. மேலும் இந்த இன்ஃப்ளாமபிள் ஏர் வந்து எரியக்கூடிய தன்மையை கொண்டு இருக்கு, மேலும் அது வந்து நீரை உருவாக்கக்கூடிய தன்மையை
கொண்டிருக்கு அப்படின்றனால ஹைட்ரோ அதே மாதிரி ஜீன் அப்படின்ற 2 கிரீக் வேர்ட்ஸ், அதாவது கிரேக்க வார்த்தைகளை இவர் எடுத்துக்கிட்டாங்க. ஹைட்ரோ அப்படின்னா வாட்டர் அப்படின்னு அர்த்தம், நீர் அப்படின்னு. ஜீன் அப்படின்னா கிரீக் மொழியில் கிரியேட்டர் அல்லது ஃபார்மர் அப்படின்னு அர்த்தம். ஸோ வாட்டர் ஃபார்மர், அதாவது நீர் உருவாக்கி அப்படின்னு அதுக்கு ஹைட்ரோஜீன் அப்படின்னு சொல்லி அவர் பேரிட்டாங்க. அடுத்து தான் அது வந்து ஹைட்ரஜன் அப்படின்னு பேரிடப்பட்டது. ஸோ ஹென்ரி கேவெண்டிஷ்னால் கண்டறியப்பட்ட இன்ஃப்ளாமபிள் ஏர் தான் ஹைட்ரஜன். அந்த ஹைட்ரஜனை உள்ளே விட்டு நார்மல் அட்மாஸ்பியரிக் ஏரை உள்ளே விடும்போது அந்த நார்மலான ஏரில் ஆக்சிஜனும் கலந்துருக்கு. ஏன்னா இப்போ பொதுவாக நமக்கு இருக்கக்கூடிய இந்த காற்றில் 78% சுமாராக நைட்ரஜன் இருக்குது, கிட்டத்தட்ட 21% வந்து ஆக்சிஜன் இருக்குது. இதனால அந்த ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் இணைஞ்சு தான் நீர் உருவாக்கியிருக்கு அப்படின்றத ஆண்ட்வான் லவாசியா வந்து மேற்கொண்டு நிறைய பரிசோதனைகள் பண்ணி கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் H2O இது ரெண்டுமே இணைஞ்சு நீர் உருவாகுது அப்படின்ற அந்த புரிதலெல்லாம் ஏற்பட்டது. ஸோ இப்படி தான் ஹைட்ரஜன் அப்படின்றது கண்டறியப்பட்டது. அது கண்டறியப்படுறதுக்கு நிறைய விஞ்ஞானிகள் காரணமாக இருந்தாலும் அதை டீப்பாக அனலைஸ் பண்ணது ஹென்ரி கேவெண்டிஷ் தான். அதனுடைய பண்புகளெல்லாம் விளக்கினாங்க. அதுக்கு பேரிட்டது ஆண்ட்வான் லவாசியா. இப்போ இந்த ஹைட்ரஜன் எப்படி கண்டறியப்பட்டது அப்படின்றது புரிஞ்சுதா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரியே நான் ஏற்கனவே கார்பன் டை ஆக்சைடு அது எப்படி கண்டறியப்பட்டது அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.